தானியேலுக்கு சொல்லலையா, நீ தேவனுக்கு மிகவும் பிரியமானவன், ஏன் நீ ஆண்டோடைய சன்னிதானத்திலேயே வேண்டிக்கிட்டு இருக்கிறது நாங்க கொண்டு கேட்டிருக்கோம். உன் சத்தம் எப்பவுமே ஆண்டவர்கிட்டே இருக்கும். சத்தம் ஆண்டவர்கிட்ட கொடுக்கவே முடியாது பரிசுத்தம் இல்லாம. அப்ப தானியேல் எப்படி இருந்திருக்காரு? ஆண்டவருக்கு உண்மையாயும் பரிசுத்தமாயும் இருந்திருக்கிறாரு. அதனால தேவ தூதர்களுக்கே அவரை பிடிச்சிருந்துச்சு. தானியேலே, நீ தேவனுக்கு மிகவும் பிரியமானவன், நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கர்த்தர் என்ன அனுப்பினார்னா. கிரியைகள் அவ்வளவு தெளிவு. அந்த கிரியைகளை நிலைச்சின்னாரு. பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் சிறைப்பிடித்து கொண்டு போனார் தானியேலை. அதுக்கடுத்து அவருக்கும் தானியேலுக்கும் 70 வயசு 80 வயசு ஆகுது. பாபிலோன் ராஜா மறிச்சிட்டாரு. அடுத்து பாபிலோன் சாம்ராஜ்யமே முடிஞ்சிச்சு. மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் வந்துச்சு. தரியு ராஜாவின் காலம் வரைக்கும் தானியேலின் காரியம் ஜெயமாய் முடிந்ததாம், ஜெயமாய் இருந்ததாம். ஏன்? தானியேல் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தேவனுக்கு பிரியமானதே நினைத்தார், தேவனுக்கு பிரியமானதே செய்தார். தேவனை அவர் தெரிந்து கொண்டார். அவருக்கு உலகத்துல என்ன போஸ்டிங் கொடுக்கப்பட்டாலும், உயர்தர சாப்பாடு கொடுக்கப்பட்டாலும், வசதிகள் கொடுக்கப்பட்டாலும், என்ன கொடுக்கப்பட்டாலும் அவர் தேவன் சொல்வது எதுவோ அதிலேயே இருந்தார். கனி நிலைத்திருந்தது. கிட்டத்தட்ட 5 ராஜாக்கள் 6 ராஜாக்கள் முடிந்த கால வரைக்கும் தானியேலின் காரியம் ஜெயமா இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? அந்த ராஜாக்கள் தானியேலை வாழ்த்தினார்கள். உன்னுடைய தேவனே தேவன் என்று அவர்கள் உரைத்தார்கள். சட்டம் எழுதினார்கள். அப்படிப்பட்ட கிரியைகள் இருந்தது.